சப்பாத்திக்கு வெஜிடபிள் கிரேவி வைக்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ருசியாகவும் நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சட்டி சூடு வந்ததும் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிக்கணும். இந்த ஆயில் வந்து சூடு வந்ததும் நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். நம்ம இதை எடுத்துடலாம். அரிசி எடுத்துட்டு வந்து அடுத்ததை போடுவோம். இந்த வெண்டைக்காயும் நான் இப்போ காளானும் போட போகிறேன். நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட பன்னீர் கூட போடலாம், நல்லாயிருக்கும். வெறும் வெண்டைக்காயிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கேரட்டு போட போகிறேன். அப்போ கேரட்டும் போடுறேன். கேரட், பச்சை மிளகாய் ஒன்று போடுறேன். தக்காளி ஒன்று. கொஞ்சம் வதக்கணும். அடுத்து வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை 4 தக்காளி போட்டு 4 வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் வந்து இது காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுனால காரம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும். எண்ணெயிலே இதை வதக்கிடணும். நம்ம வெண்டைக்காய் வதக்கின எண்ணெய் தான். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றி நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வந்து இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிடணும். அடுத்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுத்து காளான் போட்டுக்க போகிறோம். இங்கே காளான் போட்டுக்கலாம், இல்லை பன்னீர் இருந்தால் பன்னீர் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து காளான் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். வெண்டைக்காயும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதையும் போட்டுடலாம். நம்ம அலசி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுப்போம் உப்பு.
கொஞ்சமாக தான் போட்டேன், உப்பு கொஞ்சம் போட்டோம், பார்த்து போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டோம். அப்படியே வேகட்டும். ஜாரை கொஞ்சம் அலசி தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் வேகட்டும், நல்லா வேகட்டும். நல்லது. காளானும் வெண்டைக்காயும் கொஞ்சம் நேரம் வேகணும், கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம தேங்காயில் உள்ள சக்கையை கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம். தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் சக்கையை எடுத்துட்டு கொஞ்சம் சக்கையோடு ஊற்றுவோம். சரி, அடுத்து வந்து தேங்காய் பால். கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும் அந்த தேங்காய் பால் போட்டு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜீனி கொஞ்சமாக. நம்ம டேஸ்ட்டு அது போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி வந்து நம்ம வந்து சப்பாத்தி, நம்ம புரோட்டா, ஆப்பம் இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் வெண்டைக்காய் கிரேவி, இல்லை சப்பாத்தி, பூரி, ஆப்பம், புரோட்டாவுக்கெலாம் நம்ம வந்து இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உங்களுக்கு வந்து வெஜிடேபிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.